சிவா, ஸ்ரீராம், தமிழ்ச்செல்வன். இப்போ இன்னொரு தமிழ்ச்செல்வன் வந்து வரணும். அவர் வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். இன்னும் பஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தோடனே நம்ம கிளம்பிட்டு திருவண்ணாமலையில் வந்து மற்ற விழாக்கெல்லாம் வந்து பார்க்கலாம். திருவண்ணாமலை வந்துட்டோம் கைஸ். நம்ம அப்பர் மடன்னு ஒரு மண்டபம் வந்து இருக்குது. அங்கே வந்து தங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து கோயில்கிட்ட தான் இருக்குது. கோயிலுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்க தான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? செஞ்சிச்சு குளிச்சாச்சு. இப்போ வந்து சாமி பால் வந்து போகிறோம். நாங்கள் வந்து இந்த ரூம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நிறுத்து. நீ வந்து அப்பர் சாமி மடத்தில் தானே தங்குறேன்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு நீ இங்கே வந்து தங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்பர் சாமி மடத்தில் வந்து லாக்கருக்கே வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது பேர் ரெட்டுக்கு. ஸோ நாங்கள் 7 பேர் இருக்கோம்னா 700 வரும். அதுவும் இல்லாமல் அங்கே லாக்கர்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. வெறும் ரூம்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ரூம்ஸ் வந்து 1500 சொன்னாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இப்போ வெளியே நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு வந்து ரூம்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ரூம்ஸ் வந்து 800 தரேன்னு சொன்னாங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமோட ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸோட தரேன்னாங்க. சரின்ட்டு இங்கேயே வந்து எடுத்துட்டோம். நாங்கள் 4 பேர் தான் ரூமில் தங்கியிருந்தோம். மீதி 3 பேர் வந்து கிரிவலம் வந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் திருவண்ணாமலை வரல. ஸோ நாங்கள் வந்து போன தடவை தான் வந்து கிரிவலம் வந்தேன். நான் போய் ஒரு 2 வாரம் தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு அடுத்த நாள் வேலூர் வேறு போகணும். ஸோ நடந்தால் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட 4 பேர். ரூம் வந்து சின்ன ரூம் தான். இங்கே வந்து ஒரு குளியலறை, ஒரு 2 ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இருக்குது. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. ஸோ இப்போ அவங்க வந்து கிரிவலம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அவங்க கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து சாமி போய் கிளம்பிட்டோம். மணி வந்து 5 மணி ஆகுது. நாங்கள்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ சாமி கும்பிட கிளம்புறோம். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. கோவில் கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே போகிறவளே நிறையா வந்து கடையெல்லாம் இருக்கும். இங்கே வந்து அப்பர் சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு மடம் வந்துருக்கு. இங்கே தான் கைஸ் முதல்ல ஸ்டே பண்ணலான்னு இருந்தோம். அப்போ ரூம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கனால ஸ்டே பண்ண முடியல. அந்தாண்டு போன ஒரு வழியாக சாமி பார்த்து வந்தாச்சு கைஸ். 50 ரூபா கியூவில் வந்து போனோம்.
ஃப்ரீயாக இருந்துச்சு, சல்லுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அவ்வளோதான், கோயிலை விட்டு வெளியே போக போகிறோம். இப்போ வந்து சாப்பிட்ணும். அதான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாமா இல்லை வந்து அன்னதானத்தில் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். இப்போ போகும்போது தான் தெரியும் அன்னதானத்தில் வந்து சாப்பாடு போகிறாங்களா இல்லையான்ட்டு. கைஸ், இப்போ நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. சாமி கிட்டே பார்த்தோம். 50 ரூபா தரிசனம். சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து வேலூர் கிளம்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு வேலூர் போகலான்ட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஹர ஹர மகாதேவா. சிவா உங்ககிட்ட ஏதோ சொல்லுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நீங்க வேணாங்க. எப்படி கட்டிருக்காங்க பாருங்க, சிரிக்கிருக்காங்க. இன்ஜினியர் இவர மாதிரி இன்ஜினியர் இவர் மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட வந்து போகிறோம். கைஸ், அன்னதானம் வந்து 8 மணிக்கு தான் போடுவாங்களாம். மணி வந்து 7 மணி ஆகுது. நாங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்தனால இங்கே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஃபோனை தான் நோண்டணும். அப்புறமேட்டு 8 மணிக்கு வந்து போய் சாப்பிட்டுட்டு லாக் பண்ணலாம் கைஸ். கைஸ், கேட் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறோம். இதான் கை கழுவ வரோம். இங்கே வந்து கை கழுவ போகிறோம். அன்னதானம் சாப்பிட்டாச்சு கைஸ். சாதம், சாம்பார், ரசம், மோர், அப்புறம் ஒரு கூட்டு பொரியல். உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது, ஆனால் எடுக்க முடியல. இப்போ சாப்பிட்டாச்சு, வேலூர் வந்து போக போகிறோம். காய்ஸ், எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்தாங்க காய்ஸ். இப்போ நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வரோம். தென்காசி கோயிலே எவ்வளோ சூப்பராக இருக்கும். இருக்கும் தென்காசி கோபுரம் தெரியா? தென்காசிலாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு முருதேஸ்வரர், செகண்ட் இவங்க தான். கைஸ், நாங்கள் ரூம் விட்டு இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேலூருக்கு வந்து கிளம்புறோம். வேலூர் போயிட்டு அங்கே வேலூர் ஃபோட்டோ வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து தீர்த்தகிரின்னு ஒரு முருகன் கோயில் இருக்கேன், அதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டு இப்போ வந்து வேலூர் கிளம்புறோம். வந்து கோல்டன் டெம்பிள் வந்து போகலான்னு பார்த்தோம். கோல்டன் டெம்பிள் வந்து பிரசிடென்ட் வரனால நாங்கள் வந்து பிளானை வந்து மாற்றிட்டோம். அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வேலூர் ஃபோர்ட்டும் அப்புறம் வந்து தீர்த்தகிரியும் வந்து போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் 500 மீட்டர் இருக்குது. தெரியுது. ரூம்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 1 கிலோமீட்டரு. ஸோ இப்போ நாங்கள் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம். மேலே வந்து அப்படியே வந்து திருவண்ணாமலை வந்து தெரியுது. அந்த உச்சியில் தான் வந்து தீபம் வந்து ஏற்றுவாங்க. காய்ஸ், இப்போ வேலூர் பஸ்ஸில் வந்து ஏற போகிறோம்.
கைஸ் வேலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வேலூர் ஃபோர்ட் தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ஃபோர்ட்டில் வந்து டெம்பிள் வந்து ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் வந்து இருக்குது. அது வந்து 1:00 வந்து க்ளோஸ் ஆயிரும். நாங்கள் வேலூருக்கு ரீச் ஆனதே வந்து கரெக்டாக 1:00 தான். ஸோ நாங்கள் வந்து மொதல் தீர்த்தகிரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலூர் ஃபோர்ட் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கோல்டன் டெம்பிள் வந்து போக முடியாது. ஏன்னா பிரசிடென்ட் வந்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே செம கூட்டமாக இருக்கனால முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே சேலத்துக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி தீர்த்தகிரி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து முதல்ல ஆற்காடு வந்து பஸ் ஏறி தீர்த்தகிரி ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு. கைஸ் நாங்கள் ரோட்டில் போகும்போது தான் வந்து பிரசிடென்ட் வந்து மேலே போகிறத வந்து கேப்சர் பண்ணோம். ஹெலிகாப்டர் பாருங்கள் போகிறாங்க. 4-5 ஹெலிகாப்டர் வந்து பின்னாடியே வந்து போணுச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக கீழே நடந்து போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டே வந்து நாங்கள் போனோம். நம்ம இப்போ வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கோம். நாங்கள் தீர்த்தகிரி போன வாட்டி மினிஸ்டர்ஸ்லாம் போகிற வண்டியை வந்து பார்த்தோம். நாங்கள் போகிறாங்க பாருங்க. ரோடை வந்து பிளாக் பண்ணாங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த போலீஸ் வந்து. அப்புறமேட்டு வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காய்ஸ் இப்போ தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போக போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியலடா? 1 கிலோமீட்டர் தான். அப்புறம் என்ன 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் போல. காய்ஸ் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் யாரையும் இங்கே தடுக்க முடியாது. புயலே பறந்துருச்சுறாங்க. போகிறோம், முருகனை தரிசனம் பண்ணுறோம். காட்ரா திலக்கு அங்க இருக்குடா. தட்டா தூக்குடா. இங்க தெரியாது. மறைச்சிருக்கு. அங்க போய் காட்டணும். ஏய் காய்ஸ் தான் பேச விரும்புறீங்களா? சுதர்சன் மாதிரி. சுதர்சன் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க. ஹாய் சொல்றா. போயிட்டு இருக்கோம். டிஎம். ஏய் ஸ்ரீ. ஏய் என்ன பேசிக்கடா? ஹாய் गाइस. ஹாய் गाइस. ஹாய். ஐயோ வேற வீடியோ போட்டுறடா. காய்ஸ் ஃபைனலி முருகனை பார்த்தாச்சு. முன்னாடி பாருங்க கோயில் தெரியுது. வேலூர் கோட்டை. சுந்தர் வியூ பாருங்க பின்னாடி செம்மையா இருக்கு.